கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. செழுமை. சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாம் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து அல்லது செழுமையாக இருக்க வேண்டுமானால் அவர் வாசம் பண்ணும் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்மில் எத்தனை பேர் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்படுவோம். ஆலயத்தின் தூணாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய அக்கினிமயமான அன்பு கண்கள் தூணாய் இருக்கும் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆலயத்திலிருந்து நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் உடனே சத்தத்தை கேட்டு பதில் தருகிறார். ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தியாக்கி பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். இந்த மேன்மை அறிந்த தாவீது ராஜா கூறுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்கிறார். காரணம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவேன் என்று கூறுகிறார். அன்பரே, அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அவருடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவள் ஆலயத்திற்கு சென்று தன்னுடைய பாரங்களை உதடு அசையும்படியாக தேவனுடைய பாதத்திலே ஊற்றி விடுகிறாள். பின் அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அவளுக்கு அவள் விண்ணப்பத்தின்படியாக அழகான சாமுவேல் என்கிற குழந்தை பிறக்கிறது. லேட்டானாலும் லேட்டஸ்டாக மாற்றுகிற ஆண்டவர் அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். காரணம், அவள் ஆலயத்தின் மேல் வைத்த ஆர்வமும் ஆவலும் தான் அவ்வண்ணம் மாற காரணமாக இருந்தது. இச்செய்தியை கேட்கிற அன்பு பெற்றோர்களே, அருமை பிள்ளைகளே, எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்கள் பெற வேண்டிய சூழ்நிலைகளில் காணப்படுகிறோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது கர்த்தருக்கென்று நம்மளை ஒப்பு கொடுத்து ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நாம் குடும்பமாய் வாழ்வோமா? ஆமென்.